ஹாய். ஸோ நம்மளுடைய ரா டேட்டா வச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஹெட் கவுண்ட் ரிப்போர்ட் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எல்லா ஆஃபீஸ்லேயுமே ஒரு ஸ்டாஃபிங் ரிப்போர்ட்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாஃபிங் ரிப்போர்ட்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாஃபிங் ரிப்போர்ட்டில் பை மிஸ்டேக்காக இப்போது இதை மெயின்டைன் பண்ணுற பர்சன் வந்து ஒரே நேமை 2 வாட்டி போட்டிருக்கலாம், இல்லை ஒரே எம்ப்ளாய் ஐடி 2 வாட்டி போட்டானா அது வந்து டூப்ளிகேட்டட் ஐட்டமாக வந்துடும். ஸோ டூப்ளிகேட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டிஷனல் ஃபார்மெட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து சிம்பிளான மெத்தட். இப்போ அதை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் நம்ம ஒரு ரிப்போர்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால் ஃபார்முலாவில் எப்படி நம்ம டூப்ளிகேட் செக் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாலேயே எவ்வளோ விதம் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபார்முலா எவ்வளோ சிம்பிளாக யூஸ் பண்ண முடியுது, அது மாதிரி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஃபார்மேட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை நம்ம போட்டுருவோம். HL HD என்று போட்ட உடனே கண்டிஷனல் ஃபார்மேட் வந்துச்சு. ஸோ ஃபில்டர் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன்னா தெரில. ஃபில்டர் வந்து Alt+D+FF கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் வந்துடும். பழைய ஷார்ட்கட் இது. உங்களுக்கு புது ஷார்ட்கட்னா Ctrl+Shift+L இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் வந்துடும். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கலாம். ஃபில்டர் எதுக்காக யூஸ் ஆகும்னா, இதை நீங்கள் போட்டு ஆல்ட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் அப்பியர் ஆகும். இதில் நீங்கள் எப்படி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் டேட்டாவை. இப்போ எனக்கு வந்து E0005 மட்டும்தான் வேணும்னா அதை நான் என்ட்ரு அடிச்சுன்னா E0005 மட்டும் இருக்குது. ஓகே. இல்லை எனக்கு ஒரு 4-5 பேருக்கு மொத்தமாக வேணும்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி என்ட்ரு அடிச்சுன்னா அவங்களது மட்டும் வந்துடும். அடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஃபில்டர் பண்ணி இருக்கிறப்போ கிளியர் பண்ணோன்னா கிளியர் ஃப்ரம் ஃபில்டர் ஃப்ரம் எம்ப்ளாய் ஐடின்னு கொடுத்தோன்னா இது கிரியேட் ஃபில்டர் ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் இதில் ஒரு 4-5 பேர் வச்சுருக்கேன், இதில் எவனோ ஒருத்தன் வைக்கிறேன். நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்டர்ஸ் எவ்வளோ காலம்ஸ் போட்டிருக்கோமோ அது எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாத்துலேருந்தும் ஒன் ஷாட்டாக ரிமூவ் ஆகணும்னா அதே Alt+D+FF செகண்ட் டைம் கொடுத்தோன்னா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம எங்கே விட்டோம்? கண்டிஷன் ஃபார்மேட் போட்டுட்டு அப்படியே விட்டோம். கண்டிஷன் ஃபார்மேட் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் டூப்ளிகேட்டுன்னு நான் பார்க்கணும். ஃபில்டர் பை கலர், அதில் பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணுறேன். பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சோன்னே இதெல்லாம் எனக்கு டூப்ளிகேட்டுன்னு கிடச்சிருச்சு. ஆனால் இதை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம கண்டிஷன் ஃபார்மேட்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். கண்டிஷன் ஃபார்மேட்டில் இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஃபில்டர் பை கலர்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். சார்ட் பை கலர் கொடுத்துட்டிங்கன்னா அதில் போய் சார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பிங்க் கலர்லாம் மேலே வந்துடும். ஸோ இவ்வளோ டூப்ளிகேட்ஸ் இருக்குது. நமக்கு டூப்ளிகேட்ஸ் எவ்வளோ இருக்குது? 173 வரைக்கும் இருக்குது. 173ல் அது எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. சரிங்களா? இப்போ அதுக்காக நம்ம ஃபார்முலாவில் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். யூனிக்குன்னு ஒரு ஃபார்முலா போடுறேன். என்னோடய யூனிக் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனை வச்சு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். நம்ம இஃப் கண்டிஷனை வச்சு போடுறோன்னா கம்பல்சரி நம்ம எந்த காலத்தை டூப்ளிகேட் இருக்குன்னு பார்க்க போகிறோமோ அந்த காலத்தை எய்தர் A to Z இல்லை Z to A நம்ம வந்து சார்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லாட்டி நம்ம இஃப் கண்டிஷனை வச்சு டூப்ளிகேட் செக் பண்ணுறது தப்பாக தான் வரும். ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இஃப் கண்டிஷன் வச்சு யூனிக் போட போகிறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எந்த காலத்தை ரெஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த காலத்தை நீங்கள் சார்ட் பண்ணியிருக்கணும். இதை எங்கேனாச்சும் நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. அது சார்ட் பண்ணாமல் நிறைய பேர் யூனிக் இஃப் கண்டிஷன் வச்சு போட்டுருவாங்க. அவங்களுக்கு அப்போ கரெக்டாக வரவே வராது. கடைசியில் எனக்கு கவுண்ட் தப்புன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ நான் எம்ப்ளாய் ஐடி தான் நான் வச்சு போட போகிறேன். அதனால் எம்ப்ளாய் ஐடியை வச்சு ஒரு சார்ட்டுக்கும் 2 மெத்தட் இருக்குது. ஸோ சார்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி ட்ராப் டவுன் சூஸ் பண்ணி A to Z சார்ட் A to Zன்றதை நான் கொடுத்தேன்னா எனக்கு சார்ட் ஆகிடும். இல்லை எனக்கு வேறு மாதிரினா Alt+DS கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இதில் போயிட்டு எனக்கு எம்ப்ளாய் ஐடி கொடுத்து A to Zன்னு வச்சு நான் கொடுத்துக்கலாம். Alt+DS கொடுக்குறப்ப என்னென்ன வரும்னா உங்களுக்கு அடிஷ்னலாக மல்டிபிள் ஷார்ட்டும் வச்சுக்கலாம். இன்னொரு ஷார்ட் கொடுத்து இப்போ ஃபுல் நேம் அதை வச்சுக்கலாம். இல்லை இன்னொரு ஷார்ட் கொடுத்து உங்களுக்கு இதில் எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ அது எல்லா காலம்ஸும் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணணுமோ அது மாதிரி ஷார்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுடைய ஆர்டர் வைஸ் அது ஷார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஷார்ட் வந்து எம்ப்ளாய் ஐடி வச்சு A to Zன்னு வரும். அப்புறம் ஃபுல் நேம் வச்சு A to Zன்னு வரும். அந்த A to Z வந்து நீங்கள் Z to Aன்னு கூட நீங்கள் மாற்றிக்கலாம்.
ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். அடுத்து இங்கே செல்லோட கலர் வச்சோ இல்லை ஃபாண்ட் கலரை வச்சோ அது மாதிரியும் நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு நம்ம இங்கே செல் வேல்யூ வச்சு தான் நம்ம பண்ணுறோன்றால செல் வேல்யூ. அது வேணான்னாக்கா டெலீட்டு சார்ட் வச்சுட்டு சார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சார்ட் ஆயிடுச்சு. சார்ட் பண்ண உடனே இப்போ வந்து இஃப் A1 equal to A2 then 0 or 1 comma க்ளோஸ் bracket. நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா இஃப் A1 equal to A2 A1ம் A2வும் சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் வந்து 0ன்னு கொடு, இல்லைனா 1ன்னு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி போட்டேன். எனக்கு இப்போ A1ல வந்து EEIDன்னு இருக்கு, A2ல வந்து E00005ன்னு இருக்கு. அப்போ ரெண்டுமே வேற வேற. ஸோ எனக்கு 0 வராமல் 1ன்னு வந்துருச்சு. அதே ஃபார்முலாவை நான் மொத்தமாக கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணி விடுறேன். ஸோ எனக்கு கரெக்டாக இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து யூனிக்கு, செகண்ட் லைன் வந்து டூப்ளிகேட்டு 0ன்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைன் யூனிக் 1, செகண்ட் லைன் டூப்ளிகேட்டு 0ன்னு வந்துச்சு. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல கலரே இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா எனக்கு ப்ரீவியஸாக இருக்கிற கலர் அப்படியே எனக்கு இங்கே வரணும்னா கண்ட்ரோல் ஏ காப்பி, கண்ட்ரோல் ஏன்ட்டேன் சாரி, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தேன், காப்பி கொடுத்தேன், திருப்பி அதே யூனிக் காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன். அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் ஆனவுடனே ஆல்டிஎஸ் டி என்டர். எனக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்மட்டோ அது அப்படியே இங்கே வந்துச்சு. என்னடா ஒன்னெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேட் காலம். ஸோ இங்கே டேட் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் இந்த டேட் ஃபார்மேட்டும் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் இதை நம்பர் ஃபார்மேட்டுக்கே மாற்றுறதுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 1க்கு பக்கத்தில் இருக்குது. எனக்கு அந்த கீ பேர் தெரியாது, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 1க்கு லெஃப்ட் சைடில் ஒரு கீ இருக்கும், அந்த கீ தான். அது இன்ஃபினிட்டின்னு வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபினிட்டியா இல்லைன்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க நீங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நம்பர் ஃபார்மேட்டில் மாறிடும். இல்லை அப்படின்னாக்கா கண்ட்ரோல் 1 கொடுத்து நம்பர் டேபை கிளிக் பண்ணி எனக்கு நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் டெசிமலில் வந்துடுச்சா. டெசிமலில் வந்த பிறகு இந்த டெசிமல் இந்த இடத்துல இருக்குது ஜீரோஸ் ரெடியூஸ் பண்ணுறது, அதை நீங்கள் 0 ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அது நம்பர் ஃபார்மேட்லேயே வந்துடும். சரிங்களா. இப்போ எனக்கு இது ஒரு மெத்தடு யூனிக்கு நான் இங்கே போட்டேன். இப்போ யூனிக்காக எவ்வளோ இருக்குது, 911 தான் எனக்கு யூனிக்காக இருக்குது. அப்போ எவ்வளோ டூப்ளிகேட் இருக்குது. இப்போ நான் ஃபில்டர் பண்ணி இந்த இடத்துல 1 எடுத்து விட்டு 0 மட்டும் ஃபில்டர் பண்ணேன்னா எனக்கு அதெல்லாம் டூப்ளிகேட்டு. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை பை டிஃபால்ட்டாக இப்படி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோன்னா டெலீட் ஆகிடும். சரிங்களா. கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து காமிக்கிறேன், அப்புறம் கண்ட்ரோல் செட்டு கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டேன், டெலீட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கரெக்டாக அந்த 911 மட்டும்தான் இருக்குது, டூப்ளிகேட் கேஸ்லாம் போயிடுச்சு. இது ஒரு மெத்தடு. கண்ட்ரோல் செட்டு கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு இன்னொரு மெத்தட். இப்போ நான் ஷார்ட் பண்ணணுமே, ஷார்ட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. நான் சம்டைம் ஷார்ட் பண்ணுவேன், சம்டைம் ஷார்ட் பண்ண மாட்டேன். இல்லை இது நான் கம்ப்ளீட்டாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு வாட்டியும் நான் ஓப்பன் பண்ணி ஷார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அது எனக்கு கஷ்டம் அப்படின்னாக்கா நான் ஷார்ட் பண்ணாமல் போடுற ஃபார்முலாக்கு என்ன போடலான்னு பார்க்குறேன். யூனிக் 2ன்னு போடுறேன். யூனிக் 2ல் நான் போட்டுட்டு இப்போ எனக்கு வந்து இஃப் கண்டிஷன் வச்சு போகிறதா இருந்தால் தான் நான் ஷார்ட் பண்ணணும். ஆனால் நான் கவுண்டிஃபில் யூனிக் போட்டேன்னா எனக்கு ஷார்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது எப்படி வேணால் இருக்கட்டும், அதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். நான் இப்போ சும்மா ஜாப் டைட்டில் வச்சு நான் ஷார்ட் பண்ணிடுறேன். ஜாப் டைட்டில் வச்சு ஷார்ட் பண்ணனாக்கா வேறு நம்பர் இருக்கா. நான் இங்கே வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு ஃபார்முலா மாறல. வேணா உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் ஷார்ட் பண்ணது வேற ஒரு காலம், ஆனால் நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த காலத்தை சப்போஸ் போட்டேன்னா எனக்கு எப்படி தப்பாக வரும்னு பாருங்க. இதை நான் வேல்யூஸாக இப்போ பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இவன் பேர் என்ன, ஆக்சுவலாக இவன் டூப்ளிகேட்டு. எனக்கு செகண்ட் லைனு 0 வந்திருக்கணும். செகண்ட் லைன் ஏன் 0 வரலன்னா
நான் தப்பான காலம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜாப் டைட்டிலை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இங்கே வந்து 0 2 இடத்துலலாம் 1 வந்துச்சு. ஸோ அதனால கரெக்டாக எந்த காலத்தை நீங்கள் டூப்ளிகேட் போட போறீங்களோ அந்த காலத்துக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் இப் கண்டிஷனில் இருக்க ஒரு சேலஞ்சு. ஓகே, ஷார்ட் முடிஞ்சிச்சு. ஜாப் டைட்டில் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே டெம்ப்ளேட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அதனால நான் வேகமாக பண்ணுறேன். இன்னொரு வாட்டி அதையே உங்களுக்கு சொல்லி போர் அடிக்க வேணான்ட்டு, சரிங்களா? யூனிக் 2ல கவுண்டிஃப் வச்சு நம்ம எப்படி போட போகிறோம் இப்போ. கவுண்டிஃப் ரேஞ்ச் கொடுக்க சொல்லுது. என்னோட ரேஞ்ச் வந்து A1லேருந்து A2 வரைக்கும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு A1லேருந்து A2வை செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு வச்சுட்டு இருக்கேன். ஷிஃப்ட்லேருந்து நான் ரிலீஸ் பண்ணல கையை, சரிங்களா? கமா என்னுடைய ரேஞ்ச் நான் கொடுத்துட்டேன். கிரைட்டீரியா A2 என்டர், சரிங்களா? இப்போ நான் போட்டுட்டு என்னுடைய A1 இருக்கு இல்லையா, அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு வாட்டி F4 கொடுக்குறேன். F4 வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரே ஒரு F4 கொடுக்குறேன். ஒரு வாட்டி F4 கொடுத்த உடனே அது மட்டும் ஃப்ரீஸ் ஆச்சு. A1 மட்டும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. டபுள் சைடு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. காலமும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ரோவும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு என்டர் அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ணி விட்டேன். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, இதை ரன்னிங் கவுண்டிஃப்னு போடுவாங்க. ரன்னிங் கவுண்டிஃப்ன்றதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ 3 வாட்டி ஏதோ ஒன்று வந்திருக்கு. இதை மட்டும் இந்த எம்ப்ளாயி ஐடி மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது 3 வாட்டி வந்திருக்கா? நம்ம ஃபார்முலாவில் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டிக்கு 1, செகண்ட் வாட்டிக்கு 2, தேர்ட் வாட்டிக்கு 3. இதுதான் ரன்னிங் கவுண்டிஃப்னு போடுவாங்க. ரன்னிங் கவுண்டிஃபோட மீனிங் என்னன்னா, இந்த நம்ம என்ன ரேஞ்சா நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ரேஞ்சு இப்போ நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். இந்த செல்லை செலக்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல நான் A1 ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்றதுனால A1லேருந்து A9 வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் இந்த A9ஓட வேல்யூ எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத கவுண்டிஃப் பண்ணி காமிக்கும் நமக்கு. அப்படியே அது மாறிட்டே இருக்கும் பாருங்க கீழே. இப்போ A10 செலக்ட் பண்ணியிருக்கேன். 11னா 11 வரைக்கும் ரேஞ்ச் கீழே வந்துட்டே இருக்கு பாருங்க. 12, 13 தெரியுதா? இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் அந்த ப்ளூ கலர் லைன் பாருங்க எது வரைக்கும் வந்திருக்கு, A14 வரைக்கும். அடுத்து A15 சூஸ் பண்ணா A15 வரைக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரீஸ் போடுறோம். இந்த ஃப்ரீஸ் கான்செப்ட் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் இதுக்கப்புறம் போக 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 பார்ப்பீங்க, சரிங்களா? A1 ஃபுல்லாக நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். காலமும் ரோவும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் காலம் எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணியிருக்கணும் அவ்வளோ தூரம் அது A1லேருந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். A1லேருந்து A101 வரைக்கும் அது செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் ஃப்ரீஸோட பியூட்டியே. ஸோ இது வரைக்கும் சூஸ் பண்ணி இதில் இந்த E04962ன்றது எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத அது பார்த்து சொல்லும் நமக்கு. அதான் ரன்னிங் கவுண்டிஃப். சரிடா, இப்போ இது வந்துருச்சு. ஆனால் இது 1 2 3ன்னு இருக்கு. இப்போ நான் இதை கூட்டினேன்னா எனக்கு வந்து 1095 தான் வருது. ஆனால் ஆக்சுவல் யூனிக் கவுண்ட் நம்ம இங்கே போட்டு வச்சிருக்கோம். அது 911 தானே. அது எப்படி இப்போ கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன்னிங் கவுண்டிஃப் போட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு இஃப் போட்டு இந்த ரன்னிங் கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 1ன்னு போடு, இல்லைன்னா 0ன்னு போடு. இப்போ நான் ஷார்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு செல்லுக்காக ரேஞ்ச் மாறிட்டே இருக்கு. ஸோ இந்த பார்ட்டு நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும் அது எத்தனை வாட்டி வந்திருக்குதுன்ட்டு. நமக்கு தேவை ஒரே ஒரு கவுண்ட் மட்டும்தான். அதனால ஈக்குவல் டு 1ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு 1ன்னு போடு. அதுக்கப்புறம் 2 3 4ன்னு எது இருந்தாலும் எனக்கு 0ன்னு போட்டுரு. போட்டேன், என்டர் அடிச்சிட்டேன். என்டர் அடிச்சிட்ட உடனே எனக்கு வந்து மோர் தென் 1 டைம் வந்திருக்கிறது எல்லாமே 0ன்னு வந்துடும். 1 மட்டும் 1ன்னு வந்துடும். 9 11ன்னு வந்துச்சு. என்னுடைய யூனிக் கவுண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை சம் பண்ணி பார்க்கணுமா? சம் பண்ணிட்டேன். 9 11 ஓகேங்களா? அதே 9 11 தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேமா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். திஸ் ஈக்குவல் டு திஸ்.
சரிங்களா? 3வது செக் பாயிண்ட் முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம என்னென்ன மெத்தட்லாம் பார்த்துருக்கோம்? கண்டிஷனல் ஃபார்மேட்ல எப்படி போறது டூப்ளிகேட்டு. ஆனா அது ரிப்போர்ட் வைஸ் எஃபெக்டிவா இருக்காது. அடுத்து இஃப் கண்டிஷன்ல டூப்ளிகேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதுவுமே உங்களுக்கு வந்து டைனமிக்கா இருக்காது. ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஒரு ஒரு வாட்டியும் நீங்க சார்ட் பண்ணி போடுற மாரி வரும். அதுவே நீங்க கவுண்டிஃப் போட்டு அத ரன்னிங் கவுண்டிஃப் போட்டு யூனிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இஃப் கண்டிஷன்ல 1 மட்டும் 1ன்னு வச்சீங்கன்னா, அது வந்து டைனமிக்கா இருக்கும். இதுக்கப்புறமேட்டு நீங்க ரா டேட்டா எடுத்துன்னு வந்து இதுவரைக்கும் பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். இந்த இடத்துல ஃபார்முலாவே வச்சிருந்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா த்ரோ பண்ணிடும். ஸோ நீங்க ரிப்போர்ட்ல ரன்னிங் கவுண்டிஃப் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து யூனிக் போடுறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ரிப்போர்ட்ல நீங்க ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டீங்கன்னாக்கா, யூஸ் பண்ற யூனிக் கான்செப்ட் வந்து இதுவா தான் இருக்கும். நம்ம லாஸ்ட்டா போட்ட யூனிக் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு 2 கான்செப்ட்ட நீங்க வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்டா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த 2 கான்செப்ட் தான். அதுல இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா, பவர்ஃபுல்லா இருக்கிறது 3வது கான்செப்ட் தான். ஸோ நீங்க வீடியோ மறுபடியும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியரா புரியும். நீங்க ஈஸியா போட்டு பார்க்கலாம். மேனுவலா நீங்க 2, 3 வாட்டி போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுடைய எக்ஸெல் உங்க ஆஃபீஸ்லயோ, இல்ல உங்க வீட்டு சிஸ்டத்துலயோ நீங்க போட்டு பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? தேங்க் யூ. டாடா பாய்.